முன்னாடிதான் நாடி புடிச்சு பாப்பாங்க. இப்பெல்லாம் அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல கிட்டுன்னு விக்கிறாங்களே, மயிலுக்கு நாள் தள்ளி போச்சுன்னு அத வாங்கி பார்த்தோம். 2 கோடு வந்துச்சு. அங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் நாங்க கேட்டோம். 2 மாசம் கழிச்சுதான் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. 2 மாசம் ஆனதும் உங்ககிட்ட கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சோம்மா. நீங்க ஊர்ல இல்லன்னு சொன்னாங்க. அதான் நீங்க வர்ற வரைக்கும் காத்திருந்து உங்ககிட்டயே மயில கூட்டிட்டு வந்துட்டோம். ஏன் டாக்டர் இப்பவே ஸ்கேன் பண்ணி பாத்துரலாமா? பாத்துடலாம். உள்ள வாமா. ஏன் டாக்டர் பாப்பா எப்படி இருக்கு? நல்லா ஆரோக்கியமா இருக்கா? இந்த டிவில காட்டுவாங்களே, ஏன் நீங்க காட்டவே இல்ல? நீ வாமா. டாக்டர் பாப்பா எப்படி இருக்கு டாக்டர்? நல்லா ஆரோக்கியமா இருக்குங்களா? உள்ள நீங்க டிவிலே காட்டுவீங்கன்னு பார்த்தேன், காட்டவே இல்ல. அதான் டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு? மயில் மாதிரி அழகா இருக்கா டாக்டர்? மயில் நல்லா இருக்கால? ஏன் டாக்டர் குழந்தை எப்ப பிறக்குன்னு இப்பவே சொல்லிருவீல்ல? டாக்டர் குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, மயில் எப்படி நடந்துக்கணும்னு என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். எங்க மாப்பிளைக்கு மயிலு மேல ரொம்ப பாசம். டாக்டர் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நீங்க வீட்ல தானே செக் பண்ணதா சொன்னீங்க? ஆமாங்கம்மா, எங்க வீட்ல தான் பண்ணணும். 2 கோடு வந்துச்சு அவளுக்கு. ஐயோ, அத பார்த்ததுமே எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. 2 குடும்பத்துக்கும் வாரிசு இல்லையா? சாரிங்க, பிரெக்னன்சி கிட்ல காமிச்சது ஃபால்ஸ் பிரெக்னன்சி. அப்படின்னா டாக்டர் ரொம்ப ரொம்ப ரேரா பிரெக்னன்சி கிட்ல தப்பா காட்டும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்க பிரெக்னன்ட்டாவே. ஏய் ராஜி, எங்க இருக்க? வீட்ல தான்க்கா. ஓ, ஹாஸ்பிடல் போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை எப்படி இருக்கு? ஹெல்த்தியா இருக்கா? வீட்ல எல்லாருக்கும் சந்தோஷமா? அக்கா அது வந்து என்னடி இழுத்துட்டு இருக்க? ஹலோ, ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மயிலக்கா பிரெக்னன்ட்டாவே இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? ஆமாக்கா, எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கோம்க்கா. இப்போ மயிலக்கா எப்படி